தமிழ்நாடு மருத்துவத்துறையில் சுகாதார ஆய்வாளர் அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவ பணியாளர்கள் ஆள்சேர்ப்பு வாரியம் 1429 சுகாதார ஆய்வாளருக்கான தற்காலிகமாக நிரப்புவதற்கான காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்குது. சுகாதாரம் சம்பந்தமா வீடுகளில் கள ஆய்வு மேற்கொள்வது, உணவு குடிநீர் பாதுகாப்பை உறுதி செய்வது, நோய் தடுப்பை உறுதி செய்வது, சுழற்சி மற்றும் கழிவு மேலாண்மை, விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் முகாம்களை நடத்துவது போன்ற பணிகளை சுகாதார ஆய்வாளர் மேற்கொள்வாங்க. இதற்கான கல்வி தகுதியாக 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உயிரியல், தாவரவியல் மற்றும் விலங்கியல் பாடங்களில் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டியது அவசியம். 12ஆம் வகுப்பில் விலங்கியல், தாவரவியல் எடுத்து படிச்சிருந்த மாணவராக இருக்கணும். 10ஆம் வகுப்பில் தமிழ் மொழியை ஒரு பாடமாக தேர்ச்சி பெற்றிருக்கணும். அரசு அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் அல்லது கல்வி நிறுவனங்களில் ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸ் அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போன்ற படிப்பை முடிச்சிருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பா 18 வயது நிரம்பியவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான சம்பளமா மாதம் 19,500 79,900 வரைக்கும் வழங்கப்படுது. இதற்கான விண்ணப்ப கட்டணமா 600 ரூபாய் செலுத்த வேண்டும். SC/ST பிரிவினர்களுக்கு 300 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கு நீங்க விண்ணப்பிப்பதற்கு mrp.tn.gov.in/ என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமா ஆன்லைன் மூலமா மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். இதற்கான தேர்வு முறை பார்த்தீங்கன்னா 2 கட்டமாக தேர்வு நடைபெறும். முதல் கட்டம் தமிழ் மொழி தகுதி தேர்வு நடைபெறும். இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே அடுத்த கட்ட தேர்வுக்கு தகுதியுடையவர்களாக இருப்பீங்க. சுகாதார ஆய்வாளர் கிரேட் 2 பணிக்கான கணினி அடிப்படையிலான தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவீங்க. அதற்கப்புறமா இதில் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா, கோவிட் காலகட்டத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் முன்னுரிமையோ வழங்கப்படுது. இதற்கு விண்ணப்பிப்பதற்கு கடைசி தேதியாக நவம்பர் 16 குறிப்பிடப்பட்டிருக்குது. மேலும் தமிழ்நாடு மருத்துவ சேவை ஆள்சேர்ப்பு வாரியத்திற்கான ஆள்சேர்ப்பு சுழற்சிகள் ஆண்டுதோறும் நடைபெறுவதில்லை என்பதால் 2023ஆம் ஆண்டில் தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களோ 2025ஆம் ஆண்டில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த பதவிக்காக நீங்கள் விண்ணப்பிக்கிறதா இருந்தால் 2 ஆண்டுகள் பல்நோக்கு சுகாதார பணியாளர், சுகாதார ஆய்வாளர், துப்புரவு ஆய்வாளர் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். இருப்பினும் இந்த 2 ஆண்டு பட்டப்படிப்பு அறிமுகம் செய்யப்படுவதற்கு முன்பு நடைமுறையில் இருந்த ஓராண்டு பல்நோக்கு சுகாதார பணியாளர் பட்டப்படிப்பை நீங்கள் முடிச்சிருந்தாலுமே இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இது இந்த ஒரு முறைக்கான வாய்ப்பாக சொல்லப்படுது.